ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு டேட்ல உலகத்துல இருக்கிற பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே ஒரு கண்ட்ரிய அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கூட பின்வாங்காம தைரியமா சண்டை போடுறது மட்டும் இல்லாம உலகத்திலேயே பெரிய பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட பல நாடுகளை விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற த ஒன் கண்ட்ரி த வேர்ல்ட் ஃபியர்ஸ் ஈரான் பத்தியும். ஸோ உலக வல்லரசுகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த சீக்ரெட்டான அந்த மிஸ்டீரியஸ் வெப்பன்ஸ் அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நாம அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் விசஸ் யுஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேலோட இந்த வேர்ல்ட் வார் தொடங்கி இன்னைக்கு வந்து 6வது நாள் வந்து ஆக போகுது. ஸோ இப்போ கிடைச்ச தகவல் படி நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தனியா நின்று பெரும்பாலான அமெரிக்காவோட போர் கப்பல்கள் அப்புறம் ஈரானை சுத்தி இருக்கிற அந்த ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் வந்து உரு தெரியாம அழிச்சதோட மட்டும் இல்லாம இஸ்ரேல் மேல ரொம்ப வெறித்தனமான தாக்குதலை நடத்தி பல உலக நாடுகளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ உண்மையை சொல்லணும்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அப்புறம் மேன் பவர் எல்லாம் வச்சு ஈரான் வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா அதாவது ஈரானை சுத்தி இருக்கிற இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ் மேல எல்லாம் வந்து ஈரான் வந்து பயங்கரமா அட்டாக் பண்றதுனால இந்த ஸ்பெயின் உட்பட பல நாடுகள் இப்ப அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் கூட நேரடியா சண்டை போட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போ சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் உண்மை சொல்ல போனா. சோ சரி, கடல் வழியா ஈரானுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடலாம்னு முயற்சி செஞ்சதால தான் அமெரிக்காவோட ரொம்ப பிரம்மாண்டமான போர்க்கப்பலான அப்ரஹாம் லின்கனே வந்து ஈரான் நீங்க பாத்தீங்கன்னா ஏவுகணையால வந்து அதை அட்டாக் பண்ணி தாக்கி அதை டேமேஜும் பண்ணிட்டாங்க. சோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. சோ இந்த வார்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு உள்ள வந்து வசமா மாட்டிக்கிற நாடுதான் நம்ம இஸ்ரேல். சோ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் எப்படிலாம் வந்து பாலஸ்தீன் வந்து துரத்தி துரத்தி ஓடி ஓடி அடிச்சதோ, சோ இப்போ அதே வந்து கர்மானால நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து நல்லா சரமாரியா தாக்கிட்டு இருக்காங்க. சோ இதே நிலைமை கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா இஸ்ரேல் இருக்கிற இடம் தெரியாம வந்து அது காணாம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வார்ல கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஈரானோட இந்த வார் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து அவங்க இந்த வார்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் வெப்பன்ஸ் தான். சோ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் யூஸ் பண்ற மிசைல்ஸ் எல்லாம் பல வல்லரசு நாடுகள் கிட்ட இல்லைன்னு வந்து சொல்றாங்க. சோ அதுவே வந்து ரொம்ப ஷாக் ஆகுற அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம் இல்ல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மிசைல்ஸ் பல வல்லரசு நாடுகள் கிட்ட இல்ல. ஒரு சில நாடுகளுக்கு தெரியாம கூட இருக்கு. சோ அத யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போர்ல இருக்கீங்க. ஒரு நாட்டுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு தெரியாத ராக்கெட் வந்து உங்க நாட்டுல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன பண்ணும்னு தெரியாது. அது எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பதற்றத்த ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அமெரிக்கா மேல மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்து மேலயும் வந்து ஒரு பதற்றத்த அது ஏற்படுத்தியிருக்கு. சோ இது மட்டும் இல்லாம வந்து இன்னும் நெறைய மிஸ்டீரியஸான வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்க ரெடியா வச்சிருக்காங்களாம். சோ எப்போ வந்து அது யூஸ் பண்றதுக்கான நேரம் வருமோ, அப்போ கண்டிப்பா அது யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படி நெறைய மிஸ்டீரியஸ் வெப்பன்ஸ் ஈரான் கிட்ட இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் என்னலாம் நம்ம பார்த்தோம்னா, சோ செய்ஜில், காதர், கோரம் ஷாஹர், ஷஹாப் 3, இஎம்ஏடி அப்புறம் ஃபட்டாஹ் அட்வான்ஸ்ட். சோ இந்த 6 மிசைல்ஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சோ இப்ப நம்ம பார்த்த எல்லா மிசைல்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அட்வான்ஸ்டான பாலிஸ்டிக் டைப் மிசைல்ஸ். சோ அதாவது பாலிஸ்டிக் டைப் மிசைல்ஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான நம்ம டெய்லி வந்து கேட்கக்கூடிய இல்ல பார்க்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் இல்ல. இது பயங்கர அதாவது ரொம்ப ரொம்ப ஹைட்ல போயிட்டு ஹைப்பர் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல ஒரு ஆர்க் மாரி ஃபார்ம் பண்ணி அது எனிமி நாட்ட அட்டாக் பண்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் ஆஃப் மிசைல்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த மிசைல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. சோ இந்த இந்த ஃபீச்சர்ஸே வந்து ரொம்ப ஹைடெக் அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டான மிசைல்ஸா மாறுது. சோ இந்த மிசைல்ஸ் வச்சு ஈரான சுத்தி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்காவோட எல்லா மிலிட்டரி பேஸையும் அழிக்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். சோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த மிசைலோட டைரக்ஷன் வந்து இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வானத்துல. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே நம்மளால அந்த டைரக்ஷன்ஸ் மாத்த முடியுமா? சோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதுன்னு சொல்லலாம். சோ ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நார்மலான மிசைல்ஸ் அப்புறம் ராக்கெட்ஸ்லாம் இருக்குல்ல. சோ அது ஒரு வாட்டி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம டார்கெட் செட் பண்ணியிருப்போம்ல. சோ அங்க வரைக்கும் தான் போகும். அது லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்.
அந்த டிஸ்டன்ஸ் மேல தாண்டி போச்சுன்னா ஒண்ணு பிரேக் டவுன் ஆயிரும். இல்லன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். இது வந்து 2500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து அந்த அந்த டார்கெட்ட தான் விழும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. சோ இது இந்த நார்மலான மிசைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா பிரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனா, இது இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலான மிசைல்ஸ் மாரி இல்லாம அது வந்து ஈஸியா லொகேட் பண்ண முடியாது. அது வந்து இன்டர்செப்டும் பண்ண முடியாது. சோ வந்து இப்போ ஒரு வாட்டி நீங்க வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து எனிமி கண்ட்ரி மேல லான்ச் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அது வந்து எங்க நம்ம விடுறோமோ அந்த இடத்த அழிக்காம விடுது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான அரக்கன் தான் இந்த பாலிஸ்டிக் டைப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத விட அதாவது இதுவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. சோ இத விட ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டைப் மிசைல்ஸ் ஈரான் யூஸ் பண்றது அதாவது இந்த வார்ல யூஸ் பண்ண மிசைல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபட்டாஹ் அட்வான்ஸ்ட் மிசைல்ஸ் தான். சோ இந்த மிசைல்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து வானத்துல இருந்து பட்டாசு போற மாரி எல்லாம் வானத்துல ஸ்வைன்னு போயிட்டு இருக்கும்ல. அதெல்லாம் இந்த ஃபட்டாஹ் மிசைல்ஸ் தான். சோ இந்த மிசைல்ஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல நல்லா கன்டினியூஸா லான்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸஸ வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. சோ, ஈரானோட இன்னொரு வார் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியான ட்ரோன் ஸ்வார்ம் டெக்னாலஜி. சோ, இந்த டெக்னிக் எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணி எனிமியோட டார்கெட்ட டிஸ்ட்ராய் பண்றதுல ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். சோ, இந்த மாடர்ன் டெக்னாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்களாம். சோ, வழக்கமா 1 இல்லாட்டி 2, 3 இல்ல 4, 5 ட்ரோன்ஸ் அனுப்பி எனிமியோட டார்கெட்ட அழிக்கிறது எல்லா நாடுமே பார்த்தது தான். பட் ஈரான் என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ வந்து ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணி, எனிமியோட டார்கெட்ட ரொம்ப ஹெவியா கன்டினியூவா அட்டாக் பண்ணுமாம். சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாம, அந்த எனிமி நாடு வந்து அந்த இடத்துல ஸ்டக் ஆயிரும். சோ இந்த டெக்னிக் தான் ட்ரோன் ஸ்வார்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஈரானோட ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் சீக்ரெட்டான வார் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ ஈரானோட இன்னொரு முக்கியமான அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நியூ சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இந்த வெப்பன் மெயினா வந்து கடல் வழியா ஈரான அட்டாக் பண்றதுக்கு வர அந்த போர் கப்பல்கள அழிக்கிறதுக்கு ஈரான் கண்டுபிடிச்சிருக்கிற ரொம்ப சீக்ரெட் ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த வெப்பன் சூப்பர்சோனிக் பவர் அதாவது சூப்பர்சோனிக் பவர் அப்புறம் ஸ்பீட்ல ஃபங்ஷன் ஆகுறதுனால, இது லைட்ட விட ஃபாஸ்ட்டாவும், ஹல்க்க விட ஸ்ட்ராங்காவும் வந்து இது வந்து அட்டாக் பண்ணுமாம். சோ இந்த பவர்ஃபுல்லான ரேடார்ஸ்லாம் இருக்குல்ல, ஷிப்ல இருக்கும்ல. சோ அதுவால கூட வந்து இந்த மிசைல்ஸ் அதாவது இந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியாது. சோ ஜஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அந்த எப்படி சொல்றது? அந்த போர் கப்பல்கள வந்து இவங்களால அழிக்க முடியும். சோ அப்படிதான் வந்து அமெரிக்கா வந்து ஏடாகூடமா வந்து அவங்களோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்புறம் ஸ்ட்ராங்கான அப்ரஹாம் லிங்கன் வார்ஷிப் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த டெக்னிக் வந்து அவங்களுக்கு தெர்ல. சோ இவங்க டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஷிப் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. சோ அது அமெரிக்காவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ இப்போ ஈரானோட பிரசிடென்ட் காமேனிய வந்து அசாசினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப வெறி கொண்டு ஈரான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் வார் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் ஈரான் கூட வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வார முடிவுக்கு கொண்டு வரலன்னா, இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகளுக்கும் வந்து ஒரு பெர்மனன்ட் நீங்காத ஒரு பயங்கரமான சேதத்த வந்து இது ஏற்படுத்திரும். சோ அப்படின்னு தான் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய வல்லுனர்கள் வந்து எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் முக்கியமா இந்த கரண்ட் நியூஸ்லாம் வந்து என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுட்டே இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.